அவன் ஏதோ பண்ணுறான் சொல்லுவாங்க. அவங்க குடிக்கிறாங்க, அவன் குடிக்கிறான், வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு போட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம்ல. அது ஒரு ஒரு இதான் அவனுக்கு ஹாப்பினஸ்னா சாப்பிட்டு போயிட்டுமே, சந்தோஷமா இருக்கட்டுமே. நம்ம ஏதோ சந்தோஷமா பல விஷயம் சந்தோஷமா இருக்கிறோம், அவன் சந்தோஷமா வந்துட்டு போட்டுமே, கொடுத்துருங்க. அது சாப்பாடு முத்தமா அவன் எவ்வளோ சாப்பிடுவான்? சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளோ சாப்பிடுவான் அவன்? அதாவது காசாக கொடுத்துட்டா அவன் தேவை துணிமணி வாங்கிப்பான், இல்லை அவன் குழந்தைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பான், அவன் ஏதோ சாப்பிட்டு போகிறான், ஹாப்பியாக இருக்கட்டும். அவள் தான் அவன் லைஃப் ஸ்டைலில் கடவுளை வித்த விதி. நம்மளால முடிஞ்சது அவங்க ஹாப்பினஸ்க்கு. அந்த வகையில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முக்கிய காரணம் என்ன? பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பனாரை விட்டுட்டு போயிருங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் பல பேர் பல இயக்குனர் சொல்லிட்டாங்க, பல படங்களை சொல்லிட்டாங்க, வாய்க்கு பல பேர் சொல்லி தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் அது பேர் விதி விலக்க என்ன? நானும் சொல்கிறேன். ஆனால் இந்த சம்பவம் உண்மை சம்பவம் நடந்த விஷயம், அதில் ரொம்ப பரிதாபமான விஷயம். அழுதுட்டேன், கண்ணு கலங்கிச்சு எனக்கு. அதனால் அழுவ மாட்டேன், கண்ணு கலங்கிட்டேன். ஸோ அதனால் என்னென்னா, அது சுயல் நடக்காமல் பார்த்துக்கணும். இனிமே அந்த சம்பவம் என் கண்ணில் நடக்காமல் இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்களா? பெற்ற பிள்ளைங்க எல்லாம் பார்த்துக்குங்க, நடக்குது இதெல்லாம், புரியுதா? அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அவங்க விட்டுருவாங்க. பட் தன்னுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய பாதுகாப்பு இழந்து உங்களுக்கு நல்லா நினைப்பாங்க. பட் பெற்ற பிள்ளைங்க உங்கள் மனசுக்கு ஒரு விசுவாசமாக ஒரு நன்றி, அந்த நன்றிக்கு அவங்க பெற்ற ஆளாகி இருக்காங்க, வளர்த்து அவங்க படிக்க வச்சு தான் அவங்க அமெரிக்கா அமைச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னா அவங்க பொண்டாட்டி ஒன்றும் மதிக்க மாட்டான், இப்படி லக்ஸரி வாழ்க்கை ஒன்றும் கிடைக்காது. அந்த வகையில் உங்கள் தாய் தகப்பனாருக்கு பாதுகாப்பு பண்ணிவிட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுட்டு நீ எங்கே வேணா போ, சந்தோஷமா இரு. யார் சந்தோஷமா இருக்க வேணா சொன்னா? சந்தோஷமா இரு, ஹாப்பியாக இரு, எங்கே வேணா போய் வேணா வா. அதே நீ எந்த சந்தோஷமா இருக்கியோ அதோட பல மடங்கு செய்யணும். நம்ம ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஹெல்ப் பண்ணால் 100 மடங்கு முடியும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த தாட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க உங்களுக்குள்ள. மற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், இது உன் தாய்க்கு நீ எவ்வளோ பண்ணணும், உன் தாய் தகப்பனுக்கு நீ எவ்வளோ பண்ணணும். கால சூழ்நிலை உன்னால் இது பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு நல்ல நேரம் வரும்போது, நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கும் போது அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நல்லா மொத்தத்தையும் கொடுத்துடணும். உன்னையே நீ கொடுக்க தயாராகணும். அந்த அளவுக்கு தாய் மீன் தகப்பனாருக்கும் நன்றி விசுவாசமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம உண்மையாக இருக்கணும்ல, விசுவாசம் இருக்கணும்ல, அவங்க ஒன்று நம்ம உயிரை கொடுக்குறது வேறங்கி இன்னும் சேரணும்ல. அப்போ நம்மளை வளர்த்து ஆளாக்கி நம்மளுக்கு கஷ்டப்படத்துல கூட நம்மளுக்கு பார்த்துட்ட தாய் தகப்பன் நம்ம எவ்வளோ என்ன பண்ணணும்? உயிரே கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நன்றி நன்றி மறக்காம பண்ணுறது அது யார் மற்றவங்களாம் கிடையாது, ஃபேமிலிக்கு அது உண்டு. சரிங்களா? நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா இருங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை கடவுள் இதெல்லாம் காட்டுறான், எல்லாம் இறைவனை சித்தம் சொல்லணுன்னு இருக்கு, சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.